என்னைக்காவது நீங்க உங்க லைஃப்ல ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரியான வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஹஸ்பண்ட், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நானும் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருஷமாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இல்ல. ஏன் கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறது கிடையாது. கிடைச்ச வாழ்க்கைய எப்படி நமக்கு பிடிச்ச மாரி நாம மாத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு நம்மளோட சந்தோஷமும், நம்மளோட புத்திசாலித்தனமும். சோ, நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கைய நமக்கு கடவுள் குடுத்திருந்தாலும், அதை எப்படி நாம நமக்கு பிடிச்ச மாரி மாத்திக்கிறோம் அப்படின்றது நம்மளோட கையில தான் இருக்கு. சோ, இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு நார்மலான வீடு. நம்ம சாப்பிடுறதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கும். நம்ம படுத்து உறங்குறதுக்கு நமக்கு வீடு இருக்கும். நல்ல நல்ல துணிகள போடுறதுக்கு நம்மகிட்ட துணி இருக்கும். ஆனா, இது 3மே இல்லாதவங்களும் இருக்காங்க. இது 3த்துல ஏதாவது 1 இல்லாதவங்களும் இருக்காங்க. இல்ல 2 இல்லாதவங்களும் இருக்காங்க. ஆனா, நமக்கு கடவுள் இது 3மே குடுத்திருக்காரு. இப்படி எல்லாமே குடுத்தும், ஆனா நம்ம இன்னும் லைஃப்ல சாட்டிஸ்ஃபை ஆகாம, எனக்கு நான் நினைச்ச நேரத்துக்கு வெளிய போ முடியல. நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன். ஆனா என்னால வெளியில வேலைக்கு போ முடியல. ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கேன். என்னோட டேலண்ட் என்னால வெளியில காட்ட முடியல. வீட்லயே சமைச்சுட்டு, எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையே செஞ்சுட்டு நான் வீட்லயே இருக்கேன். எதுக்கு தான் நான் இப்படி இருக்கணும் தெரியல. ஹஸ்பண்ட் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை வருது. பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இது மட்டும் தான் என் வாழ்க்கையா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நானும் இருந்தேன் அந்த மாதிரிதான். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க கூட அவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே தாங்க இருக்காங்க. உம் நம்ம 3 வேளை சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு நமக்கு 3 வேளை கிடைக்குது. இத தவிர வாழ்க்கையில மீதி எல்லாமே நமக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம முழுசா சாப்பிடுறோம். அத தவிர மீதி எல்லாமே நமக்கு அதிகபட்சம். அத தவிர நம்மளோட தேவைகள் எல்லாமே அதிகபட்சம் தான். இந்த 3 வேளை சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ரோட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பழகிருக்கீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கீங்களா? வீடு இல்லாதவங்க, பிளாட்ஃபார்ம்ல தங்குறவங்க கிட்ட எல்லாம் என்னைக்காவது போய் பக்கத்துல உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன். பேசியிருக்கும் போதும், இல்ல அவங்கள பார்க்கும்போதுதான் எனக்கு அவங்களோட சூழ்நிலை புரியுது. மழை வரும்போதும், வெயில் அடிக்கும் போதும் அவங்கலாம் ரோட்லயே தாங்க இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம அவங்க கஷ்டப்படும் போதும், இல்ல குளிர்காலத்துல போர்வை கூட இல்லாம சின்ன சின்ன பிள்ளைகள வச்சுட்டு ரோட்ல இருக்கும்போது, பார்க்கும் போதெல்லாம் கண்ணே கலங்குதுங்க. அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இறங்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா, இப்ப நம்ம வாழுற வாழ்க்கை இருக்குல்ல, இதுக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க? அவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. எப்பவுமே இக்கரைக்கு அக்கரை பச்சையா தாங்க தெரியும். வேலைக்கு போற பெண்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு வீட்லயே இருக்கணும்னு தாங்க ஆசை. வெளியில போயிட்டு அவசர அவசரமா ஓடி அங்கேயே வேலை செஞ்சுட்டு, வீட்ல நான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு வெளியில வேலை போகணும். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க எனக்கு பிடிக்கல. எல்லார்கிட்டயும் பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான தேவை இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நம்மள நாம சந்தோஷமா வச்சுக்கணும். நமக்கு தேட தேட தேவைகள தேட தேட நம்ம தேடிக்கிட்டே தாங்க இருக்கணும். நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடணும். ஒரு விஷயத்துல ஓகே இதுதான் நமக்கு கடவுள் குடுத்திருக்காருன்னா, இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வெளியில போய் தான் சம்பாரிக்கணும்னு இல்ல. வீட்லயே உட்கார்ந்து கூட நம்ம சம்பாரிக்கலாம். அதுக்கான வழிகள நம்ம தேட ஆரம்பிக்கணும். வெளியில போய் தான் சம்பாரிக்கணும். 2 டிகிரி படிச்சிருக்கேன். அதுக்கான வேலைய செஞ்சு தான் நான் சம்பாரிச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. நெக்ஸ்ட் சுய சம்பாத்தியம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த சுய சம்பாத்தியத்த வெளியில போய் சம்பாரிக்கணும்னு இல்ல. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து சம்பாரிக்கலாம். முக்கியமா வேலைக்கு முக்கியமா என்ன சொல்லணும்னா, கல்யாணம் ஆன பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய சம்பாத்தியம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அங்க மரியாதை இருக்கும். 2வது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க குறையுதோ அங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருப்போம். சம்பாதிக்காம இருப்போம். அங்க நமக்கு மரியாதையே இருக்காது. அதனால சுய சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். ஆனா இதுக்காக போராடி சண்டை போட்டு வெளியில தான் போய் நான் சம்பாதிப்பேன்லாம் இல்ல. வீட்லயே நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கான வழிகள நம்ம தேடணும். அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றேன்.